புதுச்சேரியில் பாரதியார் தங்கியிருந்து பாடல் எழுதிய இடத்தை குயில் தோப்பாக அறிவிக்க வேண்டும் என்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோரின் கோரிக்கையை ஏற்பதாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதியாரின் உருவ சிலைக்கு நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், பாரதியார் தங்கியிருந்து குயில் பாட்டு எழுதிய மாந்தோப்பை குயில் தோப்பு என அமைச்சரவை கூடி முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று கூறினார். பாரதியாருடைய அந்த சுதந்திர போராட்டத்தை நினைவு கூறுகின்ற விதமாக, அவருடைய அந்த அனல் பறக்கும் அந்த கவிதைகளை நாம் மதிக்கின்ற விதமாக, அவர் இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக அவர் பெரும்பாடுபட்ட அரும்பாடுபட்ட அந்த நாளை நினைவு செய்கின்ற விதமாக எங்களுடைய அமைச்சரவை அது முடிவு செய்து, பாரதியார் குறிப்பாக குயில்பாட்டு பாட்டிய இடத்தை, சில இடங்கள் காலியாக இருக்கின்றன, அந்த இடத்தை நாங்கள் சரி செய்து அந்த இடத்திற்கு குயில்தோப்பு என்று வைப்பதற்காக அமைச்சரவையை முடிவு செய்து வெளியில் அறிவிப்போம்.